ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்கள் வந்து பெங்களூர் போகிறோம். ஒரு 1 மந்த்தாக நாங்கள் வந்து ஊரில் தான் இருந்தோம். இப்போ நம்ம எகெயின் வந்து பெங்களூர் கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 12:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாடுகாணி சுரம் வழியாக போய்கிட்டுருக்கோம். நாங்கள் ஒன்ஸ் கேரளா பார்டர் முடிஞ்சு தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே இந்த கிளைமேட்டு தான் நீலகிரியில் இப்போ கரண்டாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனி, அந்த அளவுக்கு நல்ல பனி இருக்குது. அண்ட் அது கூடவே சேர்த்து நல்ல குளிரும் இருக்குது. இப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து கூடலூர் கிட்ட தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம். ஊட்டிலலாம் இந்த கிளைமேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஊருக்கு வந்து 2 நாளாக வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஏன்னா நல்ல ஹெவி ரெயினும் இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேட்டோட சேர்த்து இப்போ பனியும் இருக்குது அண்ட் குளிரும் இருக்குது. எனிவே நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படி நான் வந்து கொஞ்சம் அப்படி வீடியோலையும் கவர் பண்ணிவிட்டேன். நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படி நாம் அந்த அழகான ரோட் வியூ எல்லாமே பார்த்து இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஃபர்ஸ்ட் மைலில் இருக்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடைக்கு நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைமாக வரேன். வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு குகைக்குள்ளாடி ஏறுற மாதிரி ஒரு ஃபீல். ஏறி மேலே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த ஓரமாக அப்படியே நடந்து போனோன்னா அது லாஸ்ட்டில் தெரியுதுல்ல, அதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட். இப்போ கூடலூரில் ஒன் ஆஃப் த குட் ரெஸ்டாரண்ட்னெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஃபுட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லலாம். இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது நார்மல் சிக்கன் மந்தி தான். அந்த சிக்கன் மந்தி இப்போ நம்மளோட டேபிளுக்கு வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறவங்க கிட்ட. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கைஸ். எனக்கு ஓகே, பிடிச்சிருந்துச்சு. அப்படி நாங்கள் வந்து அங்கேருந்து சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம எகெயின் வந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதுமலை செக் போஸ்ட் உள்ளாடி என்ட்ராகி ஒரு 5 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தா ஒரு பெரிய ஆள் பாருங்கள் ரோட்டில் நிற்கிறான். அதனால வண்டி எல்லாமே வந்து அவனுக்கு பயந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்தான், அதுக்கப்புறம் ரோட் க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணான், அதுக்கப்புறம் மறுபடியும் பேக்கில் போயிட்டான். இப்போ அந்த மரத்துக்கு நடுவில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி என்ன பண்ணுறான்னு தெரியல. அதுவும் பெரிய யானை வேறு. இப்போ நம்ம வந்து இந்த சைடு ஓரமாக அப்படியே மூவ் ஆயிடலாம். அங்கே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. இந்த யானை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் நமக்கு இந்த சைடில் மூவ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து சீக்கிரம் போயிடலாம். அண்ட் அப்படி நம்ம வந்து யானையை கடந்து வந்துட்டோங்க. யானையை நான் வந்து ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால தான் இவ்வளோ கிட்டே தெரியுது. நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருந்தோம். மரத்து மேலே என்னமோ பண்ணிகிட்டு இருக்குது. அப்படி யானையை தாண்டி நம்ம வந்து அப்படியே மூவ் ஆகிட்டோம். அப்போ அங்கேருந்து இந்த ஃபாரஸ்ட் உள்ளாடி என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக தான் போகணும். அனிமல்ஸ் வந்து எப்போ வேணால் ரோட்டுக்கு வரலாம். இந்த ரோட்டில் நம்ம என்ட்ரு ஆகும்போது ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதையும் தாண்டி ஸ்பீடாக போகிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ ஹம்பு வச்சுருப்பாங்க ரோட்டில். அப்போ நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் ஹம்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹம்பு. இப்படி நம்ம ஹம்பை க்ராஸ் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நிறைய மயில் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. மோஸ்ட்டாக நமக்கு வந்து நிறைய மான் தெரியும். இன்றைக்கி மானுக்கு ஈக்குவலாக மயிலுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மயில் இருந்துச்சு ரோட்டில். அப்போ நான் வந்து எல்லா டைமும் ஒரு மயிலோட வீடியோ எடுக்க பார்க்கும்போது அது ஓடிடும். கரெக்டாக கிடைக்காம இருந்துச்சு. அண்டு அதை பார்த்துட்டு போகும்போது பாருங்கள், ஒரு வெள்ளைக்குரங்கு, கருப்பு மூஞ்சியும் வெள்ளைக்குரங்கும், அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 2-3-4 பேர் இருந்தாங்க. அப்படி மயில் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம வண்டி முன்னாடி ஒரு மயில் நின்றுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே. அப்படி நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். ஆனால் அதுவும் மெதுவாக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால எனக்கு கரெக்டாக வீடியோ எடுக்க கிடச்சிச்சு அந்த மயில். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது மயில். அப்படி மயிலை பார்த்து இப்போ நம்ம வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் முடித்து பண்டிப்பூர் டைகர் ரிசர்வுக்குள்ளாடி என்ட்ராகிறோம். என்ட்ராகி நாங்கள் வந்து அங்கே வந்து எந்த அனிமல்ஸ் எனக்கு கிடைக்கல. அதனால் அப்படியே நான் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குண்டல்பேட் ரீச் ஆகிட்டோம். குண்டல்பேட் என்ட்ரானதும் அழகான காட்சி. அதுதான் இந்த சன்ஃப்ளவரோட தோட்டம். 2 பக்கமும் சூப்பராக இருந்துச்சு. அந்த அண்ணங்கிட்ட ஒரு டிக்கெட்டு வாங்கி உள்ளே வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே. அப்படி அதை கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன்.
அப்படி சன்ஃப்ளவர் தோட்டத்திலேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.